ஏயா இப்படி சில்லறையா எடுத்துட்டு வந்து என் உசுரை வாங்குற? ஜனங்க குடுக்கறதா முதலாளி போய் பேங்க்ல கட்டிட்டு வர சொல்றாரு. நான் என்ன உண்டியில உடைச்சா கொண்டு வரேன்? இந்த பாரு, எந்த வேலை பாக்குறதுக்கு வேணாலும் ஜங்கட்ட பண்ணலாம். காசுன்றதுக்கு மட்டும் ஜங்கட்ட பண்ணு வச்சுக்க, கட்டுறதுக்கு துணி இல்லாம பிச்சை எடுப்பேன். வாய மூடு. பணம் என்றதுக்கு வலிக்குது இருக்கு. மிஸ் பமீலா, உங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுல ஒரு கையெழுத்து கொடுங்க. Thank you. ஏன் நீங்க 2 மாசத்துக்காக நம்ம பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க? நான் ஆஸ்திரேலியால இருந்து வந்ததே ஒரு தமிழனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போகதா. பென். நீங்க பெண் தான். அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? உங்க பென். எனக்கு இன்னும் பெண்ணே பார்க்கலங்க. நான் கட்ட பிரம்மச்சாரி. ஐயோ, இது உங்க பென்னு சொன்னேன். ஓ, இதா? இது வரைக்கும் இது என் பெண் தான். இனிமேல் இது உங்க பெண். நான் ஒரு சைன் பண்ணிட்டு கொடுக்கட்டுமா? தாராளமா போடுங்க. என்ன கொஞ்சம் லீக் ஆகும், பரவாயில்லையா? இட்ஸ் ஓகே. ஐயோ, நான் சொல்லல, லீக் லீக். இப்போ நான் என்ன பண்றது? ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஏய், என்னது? ஐயோ, இது உங்க தான். கொஞ்சம் இருங்களே. கொடுங்க. இப்ப போடுங்க. அம்மாடி. இந்தாங்க. தியேட்டர் கலெக்ஷன்லாம் எண்ணியாச்சு. சரி, இன்னைக்கு என் பொண்ணும் ஒய்ஃபும் படம் பார்க்க வராங்க. கரெக்ட் பண்ணிக்கங்க. கரெக்ட் பண்ணவா? நீங்க தியேட்டர் ஓனரா? ஆமா. பேர் என்ன? வள்ளியம்மா. ஐயோ, உங்க பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது தியேட்டர் பேருங்க. என் பேர் திருப்பதி. திருப்பதி. திருப்பதி லட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட் இல்ல? நான் கண்டிப்பா ஒரு நாள் உங்க தியேட்டருக்கு வருவேன். அவன் வாயை கொடுத்து மாட்டுமா, நான் பேனாவை கொடுத்து மாட்டிட்டேன் ஐயா. ஆஹா, சொன்ன மாதிரியே வந்துட்டாளே. மேல இந்த ஓடர்ல கொஞ்சம் கரெக்ட் பண்ண, என்ன மழை மேல ஒழுகுது. சரிங்க, பண்ணிடுறேன். என்ன பாரு, பெருச்சாலியா? திருப்பதி நீயா? எழுதுற. அண்ணே, எனக்கு உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்கங்க. சொல். பமிலா பமிலான்னு 2 பேரா? கிட்டத்தட்ட அப்படித்தான். புசு 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 புசுன்னு பூஸ்தி அவர் பாப்பா. அக்குமார்க்கு ஆஸ்திரேலியன் புகர். கட்டினா ஒரு பச்சை தமிழனை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். நான் யாரு? வெட்டி பரதேசி. மர தமிழன். அந்த பிகரை மட்டும் எப்படியாச்சும் பிக்கப் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன்னா வாழ்க்கையில செட்டில் ஆயிருவேன். அதுக்கு இந்த பாலா போன பாடாவி தியேட்டருக்கு நான் தான் முதலாளின்னு ஒரு சின்ன பொய்ய சொல்லிட்டேன். யார கேட்டு அப்படி சொன்ன? யார கேட்கணும்? என்னடா சவுண்ட் விடுற? தெய்வத்துக்கிட்ட தானே கேட்க முடியும். அண்ணே, ஒரு 1/2 மணி நேரம் இந்த தியேட்டருக்கு முதலாளியா நடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுங்கண்ணே. தயவு செய்து முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. சரி, ஒளிஞ்சு போ. ஹாய் திருப்பதி. ஹாய் டார்லிங். அப்புறம் திருப்பு. அப்புறம் அதுக்கு இப்பயே திருப்புறேன். சி நாட்டி. திருப்பதின்ற உன்னோட பேரை சுருக்கி செல்லமா திருப்புன்னு கூப்பிட்டேன்டா. அப்படியா? ஏண்டா, இத நீ சொன்ன பாப்பாவா? பீப்பா மாதிரி இருக்குது, ரொம்ப சீப்பாம இருக்குது. போதும், எனக்கு இது போதும். யாரு இந்த ஆளு? இந்த ஆளா என்னோட அடியாளு. அடியாள்னா? அடியாள்னா என்னோட பாடிக்கு. ஆமாங்க. தொழில நிறைய எதிரி இருக்கறால இத தீனி போட்டு வளர்க்கறேன். அந்த பையன் கையில மிஷின் கன்னே இல்லையே. மிஷின் கன்னெல்லாம் டெல்லி, பாம்பே, கல்கத்தா சைடுல தான் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சாதாரண கிராமத்துல எல்லாம் கம்பு தான் கன்னு. ஐயோ, நான் கம்பை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. கம்பே பார்த்தது இல்லையா? அவ்வளவுதானே. கொஞ்சம் எப்பா, பாப்பா இதுவரைக்கும் கம்பே பார்த்தது இல்லையா? ஏதாச்சும் ஒரு கம்பு எடுத்துக்கிறீங்கன்னு சுத்தி கம்புல காட்டு. கம்புக்கு நான் எங்கயா போவேன்? இதுக்கு ஏன் அழுகுற? கம்ப நான் தரேன் உனக்கு, கொஞ்சம் இரு. இந்த இருக்குல்ல, இந்த சுத்தி காட்டு. ஐயா, இது கக்கூஸ்ல விட்டு குத்துற குச்சியா? ஒரு முதலாளியா அசிங்கம் பார்க்காம கையில இருக்கிற உனக்கு என்ன அசிங்கம்? சுத்துண்டா சுத்துண்டா சுத்துண்டா. சூப்பர் லாப. ஆட்டோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்ன இது கூத்து? வணக்கம் சொல்ல மாட்டானா? வணக்கம். ஹாய். குட் மார்னிங். வணக்கம். ஓகே, நானே எம்எல்ஏ லிங்கம். சரி,
2 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்க வந்தா பாத்திருக்கேன். இந்த தடவை ஓட்டு கேட்க வரல. போன தடவை உங்களுக்கு போடலையே. அட ஒரு ஓட்டு வேஸ்டா போச்சு. ஓகே, ஜெயிச்சது நான் தானே. நான் உன் மகனை பார்க்கணும். சக்தி, சக்திமானா புத்திமானா? நான் மான வளர்க்கலைங்க, மகனத்தான் வளர்க்குறேன். அப்போ சேம் டு சேம் உன்ன மாதிரியே இருக்கா. தேங்க்யூ. உன் மகன் அரசியலுக்கு வரணும்னு ஆசை இருக்கா? என் மகன் அரசியலுக்கு வரலாம், வராமையும் இருக்கலாம், வந்துட்டேவும் இருக்கலாம், வர்றேன்னு சொல்லிட்டு வராமையும் இருக்கலாம். அது எனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. எங்க 2 பேருக்குமே தெரியாதப்ப அந்த லிங்கத்துக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஆண்டவா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் எனக்கு இல்ல. நான் ரியல் பொலிட்டீஷியன். ஏன் மகன் அரசியலுக்கு வருவான், அது டெஃபினட், ஆல்ரெடி டிசைடட். அதுக்கு தானே அரங்கேற்றம் இந்த காலேஜ் எலெக்ஷன். என் மகனை எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா அண்ணன் போஸ்டா வரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நான் என்ன செய்யணும்? சிம்பிள். உன் மகன் எலெக்ஷன்ல நிக்க கூடாது. நின்னா உன் மகனுக்கு நீ கொள்ளி வைப்ப. ஐ பை. வணக்கம். அண்ணே அண்ணே, காப்பாத்துறேன். என்ன காஷ்மீர் ஆட உன்னை காப்பாத்த? ஐயோ, என் செல்ல சீமச்சிரிக்கு பமிலா திடீர்னு வந்து உன் வீட்டை காட்டுறா, நான் பாக்கணும்னு சொல்லிவிட்டா. எனக்கு மண்டை காஞ்சு போச்சு, கையும் ஒல்ல காலும் ஒல்லனே. நாய்க்கு தானே 4 ஓடும். ஆனா நான் உங்க நாய் தான், நன்றி உள்ள நாயினே. அதனாலதான் உங்க வீட ஏன் வேணும்னு சொல்லியாச்சு. அமைதி. அதாவது இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை, தயவு பண்ணி முடியாதுன்னு சொல்லிடானே. அப்ப ஒண்ணு பண்ணுவோம். என்ன? வர்ற ஞாயிற்றுக்கிழமை தான் வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு வந்து ஒரு நாடகத்தை நடத்திக்க. அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். நான் இப்பயே அவ்வளவு பெரிய கோடீஸ்வரிய பிச்சைக்காரி மாதிரி வீட்டு வாசல்ல கொண்டாந்து நிப்பாட்டியாச்சு. ஓஹோ, முடிவு பண்ணி தான் கூட்டி வந்திருக்கியா? என்ன நடந்துச்சுப்பா? உன் வீட்டை என் பேருக்கு எழுதி நான் சொன்னேன். அது வேற கேட்பீங்களா நீங்க? ஏன் கேட்க கூடாதா? ஒரு 1/2 மணி நேரம் உன் வீட்டுக்கு நான் ஓனரா இருக்கேன்னு சொன்னா நம்ம பெருசா பச்சிக்கிட்டு இருக்கேன். பெரிய மைசூர் மகாராஜா அரமனை ஓட்ட சொல்லிட்டு பீத்து. பின்ன என்ன பத்தி பேச, இந்த வீட்டை பத்தி பேச வச்சுக்க. ஏய், என்ன மேன் இது? பேக் வா. அப்பாடா, இப்ப வா, வலது கால தூக்கி வச்சு வா. ஏன் மேன், இதுதானே வலது கால்? இது யானைக்கால், வலது காலுங்கிறது அது. நாட்டி. ஏய், யார் இந்த பையன்? அவனா? அவன் சின்ன அடியாள். அந்த ஆள் வரலைன்னா இந்த பையன் எனக்கு பாடிக்கிட்டா வருவான். உன் அடியாளுங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க மேன். So sweet boy. Hi sweetie, I'm Pamela from Sydney. I'm Shakti. ஆனது போதும். மெல்ல பழைய வீடு இல்ல. Hi. என்னோட ரொம்ப படிச்சவனா நீ? என்னமோ ஹாய் ஹோய்ங்கற? நல்ல தமிழ்ல மரியாதையா வணக்கம் சொல்லு. வணக்கம். ஓட்ட கேக்குற, குனிஞ்சு சொல்லு. Wow. வணக்கம். Super body. Very nice chest. Very nice hair. என்ன பத்தி பேசுற? நல்ல புதர் மாதிரி மண்டி போய் கிடக்கு, அத போய் நைஸ் கேர்னு புடிங்கி மூஞ்சில ஊதுற. இது எப்படி மேன்? சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் இருந்ததா? எப்படி இல்லாம இருக்கும்? நான் இல்ல தினமும் ஆட்டுக்கால சூப்பும் பிச்சு போட்ட நாட்டுக்கோழியும் சமைச்சு போட்டுட்டு இருக்கேன். ஆமா, அவரை தொட்டு தொட்டு பேசுறிய, நீ யாரு? யார பார்த்து யாருங்கற? ஏய் ஏய் திருப்பு, who's this lady? இதா இங்க இருக்க வேலைக்காரங்களா வேலைக்காரங்க. யார பார்த்து வேலைக்காரன்னு சொன்ன? உன்ன தொடப்பக்கட்ட பிச்சுடு பாரு. தொடப்பக்கட்ட பிஞ்சிரும் நேரத்தை சொல்ல வேண்டியதா? வாய் விட்டுறல. ஐயோ அரோ வேலைக்காரா. வேலைக்காரனா? 1/2 மணி நேரத்துக்கு நான் 5 நிமிஷம் தான் காப்பாத்துங்க. இரு. மீனாட்சி, எனக்கு குளிக்க வெந்நீர் வேணும், போய் போடுமா? இந்த பார், அவ பண்ண வேலைக்கு நீ மட்டும் தடுக்காம இருந்திருந்த இங்க நடக்கிறதே வேற. நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டா. Is it? என்னப்பா? ஏய் ஸ்டூபிட், என்ன மீன் பேசுற நீ? என்ன? ஒரு முதலாளிக்கே பயப்படாத ஒரு வேலைக்காரிய ஒரு அடியால் ஆஃப் பண்ணிருக்கானா, அவனுக்கு gift கொடுத்து பாராட்டாம என்ன ஸ்டூபிட் மாதிரி பேசுற? கிஃப்ட் எல்லாம் கொடுக்க முடியாது. ஏற்கனவே பொங்கலுக்கு தீபாவளிக்கெல்லாம் மொத்தமா அள்ளி கொடுத்து ஏமாந்துருக்கேன். இனிமேல ஏமாற தயாரா இல்ல. அப்ப நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு போய் யாருக்கு நட்டா? ஹாய், ஆறு. யார் இல்ல, ஆறு. ஆறா? ஐயோ. அதுல குளிச்சா ஜோரு. ஏய், உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு தெரியும். ஆ? இந்த பார், உள்நீச்சல் உலகலானே எனக்கு ஒரு பேர் இருக்கு. மத்தவனாச்சும் தண்ணியில அடிப்பான்,
நான் கட்டான் தரையில அடிப்பேன், தார் ரோட்ல அடிப்பேன், ஆத்து மணல் அடிப்பேன், முள்ளு மேட்டுல அடிப்பேன். வேணா அடிச்சு காட்டுற பாக்குறியா? ஏய் அங்க அடிக்க வேணாம், இங்க அடிக்கலாம் வா. ஆஹா, வாயா. என் திறமைக்கு தண்ணியில நீச்சல் அடிக்கிறத கேவலமா நினைக்கிறேன். நீ போய் குளிமா, நான் பாத்துக்கிட்டு போமா. ஏய் திருப்பு நான் மூழ்கிட்டு வேணாடா. அம்மா, காத்து நிறைஞ்சிருக்க டீப்பு என்னைக்குமே மூழ்காதுமா. டீப்பு வச்சு தானே நீச்சலே கத்துக்கிற முடியும். அந்த டீப்பே பயந்தா எப்படிமா? கேரளா யானை தும்பிச்சாங்கல பிளிர்ற மாதிரியே ஒரு சத்தம் கேட்குது. ஐயோ ஐயா, காப்பாத்துங்க, யாராச்சும் ஆம்பளைங்க தான் ஓடியாங்க. ஐயா 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 ஐயா, கொஞ்சம் வண்டி நிப்பாட்டிட்டு ஒரு உசுர வந்து காப்பாத்துங்க ஐயா. ஒரு கண்ணி தண்ணியில மாட்டிட்டு தள்ளாடிட்டு கிடக்குறா ஐயா. அப்பா ஐயோ அப்பு, அந்த தண்ணியில ஆத்து தண்ணியில சிக்கிட்டாயா, காப்பாத்துங்க. நான் எதுக்கு காப்பாத்துறேன்? ஐயா நீங்க வீரச்சிங்க, தமிழ் சிங்க, தன்மான சிங்க. அம்மா யார பார்த்து சிங்கங்கிற? ஏன்டா 6 அறிவு இருக்கிற மனசுல போய் 5 அறிவு மிருகத்துக்கு கம்பேர் பண்ணி பேசுறீங்க? ஏன்டா சிங்கத்துக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா, எழுத படி தெரியுமா, இல்ல பைக் ஓட்ட தெரியுமா? ஏன் இன்சல்ட் பண்ற? இருந்தாலும் அதை காட்டுக்கு ராஜா இல்ல. அதை கூட சொல்ற. இல்ல தேர்தல் நின்னு ஜெயிச்சிரா, நீங்களா கற்பனை பண்ணிட்டா எப்படி? சரி தெரியாம சொல்லிட்டேன், வந்து காப்பாத்துங்க. செத்துற போகுது மறுபடியும் என்ன? நீ வந்து என்ன தமிழ் மாடுன்னு சொல்லிருக்கலாம். ஏன்னா 4 கறவை மாடு வாங்கி கொடுத்தா ஒரு குடும்பமே பொழைச்சுக்கும். இல்லாட்டி தன்மான கழுதைன்னு சொல்லிருக்கலாம். பொது சுமக்கிறதுக்காவது உதவும். எதுக்குமே பிரயோஜனப்படாத சிங்கத்து கூட போய் ஏன்டா என்ன கம்பேர் பண்ண? சரிங்கய்யா, இன்னில இருந்து நீ மனுஷங்க. அம்மா ஏன்டா? நான் மனுஷங்கிறது நீ சொல்லித்தான் அந்த ஊருக்கெல்லாம் தெரியணுமா? ஐயா, நீ காப்பாத்தணும் போயா. நான் காப்பாத்துவேன். பாரா அப்பாடா, இந்தாம கிராம குட்டிராம கொண்டு வாயா. போட்டறப்பா முள்ள. வெரி குட் பாடிகட். நாளைல இருந்து தியேட்டர் மேனேஜர் நீ. டேய் உனக்கு நீச்சல் தெரியும்ல, அப்புறம் ஏன்டா என்ன வந்து காப்பாத்தல? எனக்கு நீச்சல் தெரியாது. என்னது நீச்சல் தெரியாதா? தமிழா என்ன யோசனை? உங்க ஒப்பனை போடு தள்ளிவிட்டு தியேட்டர் உன் பேருக்கு மாத்தலாம்னு யோசிக்கிறியா? என்ன ஒரே மாதிரி அடிச்சு பாக்குறாங்க? நில்ற. இப்ப எதுக்கு அங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க நிறுத்திட்டு குட்டி போட்ட போன மாதிரி அங்க இங்க நடந்துகிட்டு இருக்க? குட்டி போட்ட போனா எப்படி நடக்கும்? அது டயர்டா படுத்துல கிடக்கும். ஒரு பஞ்சாயத்து. அட தியேட்டருக்குள்ள எதுக்குப்பா பஞ்சாயத்து? அதான் ஊருக்குள்ள பல இடம் இருக்கு. சூப்பர். நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிருவோம். இந்த ஆள் யாரு? வெந்ததை தின்னுட்டு வேகாம சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஜென்மம் தியேட்டர் மேனேஜர். அப்ப இவரு புக்கிங் கிளார்க். இது படம் ஓடுதா, நியூஸ் ஓடுதா, ஸ்லைடு போடுறாங்களான்னு கூட தெரியாத தியேட்டர் ஆபரேட்டர். அப்பன்னா ஏன்டா பெத்து தொலைச்சம் 20 இயர்ஸா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மை சன். இவங்க யாரு? இவங்க யாருன்னு கேக்குறேன்ல. என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேக்குறாங்க யார் இவங்க? அண்ணே எங்களுக்கு அவமானமா இருக்குது, சொல்லுங்கண்ணே. நம்ம என்னைக்குடா மானத்தோட இருந்தோம்? சும்மா இருடா, சொல்லுவாரு. சொல்லுங்க. சொல்லுப்பா, யார் இவங்க? எஜமானி, எல்லாத்துக்கும் எஜமானி. எஜமானி அம்மாவா? சொல்லவே இல்ல அம்மா. உங்களை ரொம்ப தப்பா தரக்குறவா கேவலமா பேசிட்டம்மா. இத பூரா நீங்க மனசுல வைக்காம தொடச்சு தூக்கி தூர வீசிருங்கம்மா. அம்மா உங்க ஆட்சி காலத்துல நாங்க ஸ்ட்ரைக்கே பண்ண மாட்டோம்மா. சம்பளத்தை மட்டும் கொஞ்சம் ஏத்தி போட்டு விட்டுருங்கம்மா. அப்படியே கேபின்ல சின்னதா ஒரு கட்டில் வாங்கி போட்டீங்கன்னா கேப்ல அப்பப்ப சாஞ்சி எந்திரிச்சுக்கோமா. சுத்துங்க. நீங்க சுத்தினாலும் சரி, மூஞ்சில எச்சிய காரி துப்புனாலும் சரி. முதல்ல எல்லாரும் இங்க இருந்து போங்க. வாங்க. அம்மாவே சொல்லியாச்சுல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க அப்பீலு? யாரா கேட்ட அப்பீலு? வந்து தொலைடா சொட்ட தலையா. அப்பீலு ஆப்பிள் நிக்கிட்டு. அப்பா மனசுல என்ன இருக்குன்னு புரிய வச்சுட்டேன். சந்தோஷம் தானே? அப்ப என் லவ் மேட்டர். எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு. அதுக்குன்னு நேரங்காலம் வரும்போது பார்க்கலாம். டேய் ஆபரேட்டர், ஒரு டீ சொல்றேன். காசு இல்ல. கணக்குல சொல்லு. கணக்கெல்லாம் கிடையாது. அப்ப வேட்டி அவுத்து கொடு, நான் வாங்கிக்கிறேன். தம்பி ஒரு டீ போடுறா. வாயில அசிங்கமா வந்துரும். அத நீ முழுங்கு, நான் முழுங்குறதுக்கு டீ போடுறா. சொட்ட அடி. வகுரு, ஒரு டீ ஒண்ணு சொல்லு. ஏய் பாத்தியில குத்துறேன், கை பின்னால வந்துரும், ஜாக்கிரதை. ஏன் இன்னைக்கு எல்லாரும் குதிச்சு போயிருக்காங்க? சாரிப்பா. ஏய் நீயா? நில்லு. ஏய் மேன், எனக்கு ஒரு சோடா கொடு. சில்லறை இல்லையம்மா. ஏய் திருப்பு, உன்கிட்ட இருக்காடா சேஞ்ச்? சில்ற
ஐயோ ஐயோ வீட்ல இருந்து வெளியே வர்றப்ப மே பாக்கெட்ல ஒரு 1000, கீ பாக்கெட்ல ஒரு 1000, பின் பாக்கெட்ல ஒரு 1000, முன் பாக்கெட்ல ஒரு 1000 வர்றேன். வர்ற வழியில சோத்துக்கு வழி இல்லாதவன், வேலை வெட்டிக்கே வழி இல்லாதவன், அம்புட்டு பேரும் எங்களுக்கு தான் செய்யுங்கன்னேங்கிறான். அவங்களுக்கு எல்லாம் அள்ளி அடிச்சா எப்படி இருக்கு சில்லற? அப்படியே சில்லறையோட வந்தாலும் இந்த பரதேசி பெண்களுக்கு டீ வாங்கி கொடுத்தே காலி ஆயிருது. இவ்வளவுயா இந்த சொட்ட பல்லுக்கு டீ கடை வச்சு கொடுத்தது நான் தான். அவனுக்கே தெரியாது. அது எப்படி அவருக்கு தெரியாம? அவன் பொண்டாட்டி வீட்டுல வந்து வாங்கிட்டு போனா. ஆனா அதை விடு, இவனை எடுத்துக்க. பாக்கத்தான் ஆம்பளை, இவன் வீட்டு வாடகை நான் தான் கொடுக்குறேன். இந்த எருமை அண்ணன் படாரத்துல பட்டு போச்சு, நடக்க முடியல, ஒரு வண்டி கிண்டி வாங்கி கொடுங்கன்னா சரி போயிட்டு போறானேன்னு ஒரு டிவி சுட்டி வாங்கி கொடுத்தேன். அதை சமத்த வாங்கிட்டு ஏன் மேல ஏத்த வர்றான். இந்த சோடா புட்டி பஞ்ச பரதேசி அனாத பய ஏதாச்சும் வேலை வாங்கி கொடுங்க, வேலை வாங்கி கொடுங்க உசுர வாங்கினா நம்ம தியேட்டர்ல டிக்கெட் கிளிக்கிறவளை போட்டு கொடுத்தேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு நன்றி இல்லாம தெரியுறாங்க நாதாரி பயலுங்க. மேடம் நீங்க கிளம்புங்க. உடச்சு கொடுறான். வாவ் சூப்பர் ஓபன். பாப்பா இதை விட குரல் வித்தியெல்லாம் கட்டி உன்னை கொண்டு போயிருவாங்க. பா போலாம். என்ன எதுக்காக வர சொன்ன? என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லணும். நீ என்ன சொல்ல போறேங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும். நீ பிறவிலேயே பெரிய பணக்காரன். தேங்க்யூ. நானும் பணக்காரி. நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓ சைஸ்லயும் என் கலர்லயும் கலவையா ஒரு குட்டி பிறக்கும். நோ, பணமும் பணமும் ஒண்ணு சேரும். அதனால யாருக்கு என்ன யூஸ்? அதுக்காக யூ ஆர் ரிஜெக்டட். அப்படின்னா நீ எனக்கு வேண்டான்னு சொல்றேன். நான் இல்லாம டேய் வாடா இங்க. இவனா ஏம்மா அந்த முடிவு? அன்னைக்கு நாக்கால சோடா பாட்டில் திறந்தார்ல, ஆமா அந்த திறமை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வாடா போலாம். வரேன். அட படுபாவிகளா, ஒவ்வொருத்தையும் ஒரு திறமைய கையில வச்சுக்கிட்டு எவ்வளையாச்சும் தள்ளிட்டு போயிடறாங்களேயா. இப்ப என்ன பண்றது? சரி வேற ஏதாச்சும் சிக்குதான்னு பாப்போம்.